வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்காக ஒரு கண்டென்ட் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய சேனல் வந்து நோ ஆல் அப்படின்னா எல்லா விஷயமும் நான் என்னோடய சேனலில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது நீங்கள் சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். குக்கிங், ஹெல்த் டிப்ஸு, சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மீடியா எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ், யூடியூபர் சேனல் ஓப்பன் பண்ண பிகினர்ஸ்க்கு அவங்க சேனலை ரீச் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ யூடியூப் ஸ்டூடியோ, YT ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பு தான் மெயினான ஆப்பு. நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் தான் நம்ம போடுறோம். ஆனால் யூடியூப் ஸ்டூடியோவில் தான் எல்லா கண்ட்ரோலும் நம்ம பண்ணுவோம். நம்ம சேனல், நம்ம வீடியோஸ், நம்ம சேனல் எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே A to Z தெரிஞ்சுக்கிறதோ, நம்ம அதை செட் பண்ணுறதோ எல்லாமே வந்து இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை எல்லாருமே மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே அனலிட்டிக்ஸ் தான். இது எல்லாமே உங்கள் வியூஸ் எல்லாமே காட்டும். அண்ட் இதெல்லாம் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே லைனாக இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டுன்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இந்த மோர் ஆப்ஷன்ஸ். இதில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒரு டிக் இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸை வந்து எல்லாருமே லிங்க் வழியாக தான் வாட்ச் பண்ணுவாங்க. யாருமே வந்து இந்த ப்ளே ஆப்ஷன், ஒருவேளை உங்கள் வீடியோ எல்லையாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ப்ளே ஆப்ஷன் சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளே வழியாக உங்கள் வீடியோவை பார்க்க முடியாது. அந்த ப்ளே ஆப்ஷன் பண்ணுறதுனால உங்களுடைய வாட்சர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஆப்ஷன் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆப்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டேக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் டேக்ஸ், அது ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் என்ன சமையல் செய்கிறீங்க அது சம்மந்தமாக, உங்கள் சேனல் சம்மந்தமாக எல்லாமே கலந்தாக்கில் வந்து நீங்கள் இந்த ஹேஷ்டேக் போட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களை யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணும் போது உங்களுடைய வீடியோஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் டாப்பில் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட சேனல் வந்து யூடியூப் வந்து பார்த்து அந்தந்த கண்டென்ட்டில் உங்களோட வீடியோ வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆடியன்ஸுன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்குன்னு எப்போவுமே வச்சுக்கோங்க. ப்ரைவேட்டும் அன்லிஸ்டட்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க வீடியோனா அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அன்லிஸ்டட் ப்ரைவேட்லலாம் நீங்கள் வைக்காதீங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த கிட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குக்கிங் அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எல்லாம் போடுறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு போடலாம். பட் இது நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஜென்ரலான விஷயம்னா இதை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் தான் வந்து உங்களுக்கு மெயினாக உங்களுடைய வீடியோஸில் எப்படி ரீச் ஆகுது, எப்படி போயிட்டுருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதில் வந்து 48 ஹவர்ஸில் இந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு. என்னோடய வீடியோஸில் இந்த வீடியோ தான் அதிகமாக ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கண்டென்ட்டில் வந்து இந்த கண்டென்ட் தான் எனக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் தான் வந்து எனக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட் யுவர் வீடியோஸ், எப்படி உங்கள் வீடியோஸை ஃபைண்ட் பண்ணுறாங்க வியூவர்ஸ். எக்ஸ்டர்னல்னால் அவுட் சைட்லேருந்து பார்க்குறவங்க, யூடியூப் பார்க்குறாங்களே அவங்க சர்ச் பண்ணலையே அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும்போது வர்றது. சஜஸ்டட் வீடியோஸ்னால் ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி பார்க்குறவங்க. சேனல் பேஜஸ்னால் எதுலையா ஒரு இடத்துல வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அது யூடியூப் சேனல் எங்கேயாச்சும் அவங்க சடனாக பார்க்கும்போது வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், இது வந்து டெலகிராம் ஆர் மெசஞ்சர் ஆப் மூலமாக உங்களது வந்து 65% பார்த்துருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஒரு 29. என்ன வாட்ஸ்அப் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. டெலகிராம்ன்றது நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், டெலகிராம் ஆப்பில் இருக்கேன். ஸோ நான் டெலகிராம்லேயும் நான் ஸ்டேட்டஸ் போடுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ டெலகிராம்லேயும் ஸ்டேட்டஸ் எப்படி போடலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 2.7. ஃபேஸ்புக் எப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் இருக்கோ இல்லையா, நம்ம ஓன் ஃபேஸ்புக்கில் அந்த ஸ்டோரியில் அந்த இடத்துல நம்ம வந்து இதை பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்றது இதில் இருக்கும். அண்டு நீங்கள் வந்து உங்களை யூடியூபர்ஸ் எது சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா பருப்பு குழம்பு தான் சர்ச் பண்ணி, என்னோடய இதில் பருப்பு குழம்பு எப்படி செய்வது அப்படின்றத 2 தடவை வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க, இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னுடைய இந்த இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்கணும்.
இதுதான் மெயினான விஷயம். ஸோ ஆடியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, டிவியில், டேப்லெட்டில், கம்ப்யூட்டர், இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அண்ட் எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் உங்கள் வீடியோஸை பார்த்துருக்காங்க, ஏஜ் 25ல் 34க்கு வந்து இவ்வளோ. ஸோ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 44 ஏஜில் இருக்கிறவங்க தான் 44% கிட்ட வீடியோ பார்த்துருக்காங்க. அண்ட் ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அதிகமாக பார்த்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்துருக்காங்க. சப்டைட்டில்ஸ் இல்லாமல் அண்ட் தமிழ் லாங்குவேஜ்லேயும் பார்த்துருக்காங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் மெம்பர்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ், நான் சப்ஸ்கிரைப் மெம்பர்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கிளியராக பார்த்துட்டோமா? ஸோ அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வியூவர்ஸ் ஆடியன்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே ஆடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இன்னொரு சேனலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் சேனல் க்ரோ ஆக இந்த ஆப்ஷனும் ஷோ ஆரம்பிக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டைமிங்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களோட டேட்டு, இந்த வீக்கில் எந்த டேயில் எந்த டைமிங்கில் உங்கள் வீடியோ ரீச் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு, இது என்னோடய இன்னொரு சேனலில், அதில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்னோடய இப்போ இருக்கிற சேனலில் இல்லை. ஸோ இது என்னோடய earlier சேனல். இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறனால எனக்கு இது கொஞ்சம் ஷோ ஆகுது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக நமக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய யூடியூப்பை வந்து நம்ம எவ்வளோ நம்ம கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நிறைய இன்கம் தருவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் லாஸ்ட் இதுக்கு நான் போயிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸு இவ்வளோ வரணும். அண்டு வீடியோஸ் நான் 3 போட்டிருக்கேன். அடுத்தது வாட்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருக்கணும். அண்ட் ஷார்ட்ஸாக இருந்தால் 3 மில்லியன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்றா நீங்கள் பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடியோக்குரிய பெனிஃபிட்ஸு. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக போடுங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருங்க. மாற்றி போடுங்க. சேம் கண்டென்ட்டை போடாதீங்க, ஷஃபில் பண்ணி போடுங்க. குக்கிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் குக்கிங்காகவே போடாதீங்க, டிப்ஸு போடுங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் போடுங்க, பேச்சுலர்ஸ்க்கு போடுங்க. அந்த மாதிரி ஏதாவது நல்ல கலந்தாக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் நல்லா ரீச் ஆகும். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் பிகினர்ஸ் எல்லாருமே யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.